தெரியும் 45 வயசுல வந்து இந்த பெரிய தொலையெடும்பு எப்படி உடஞ்சிச்சுன்னு சொல்லி. அப்போ ஹிஸ்ட்ரியை வந்து கேட்டுக்கொண்டு போகிற நேரம் பேஷண்ட் சொல்கிறாரு, மாதத்தில் ஒவ்வொரு முறையும் ஃபார்மசிக்கு போய் நான் ஒரு மருந்து ஒன்று எடுப்பேன். அந்த மருந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளுக்கு மாதிரி நான் தொடர்ந்து இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு கூடுதலாக பாவிச்சு வரேன். என்ன மருந்துன்னு சொல்லி தேடி பார்க்குற நேரம் தான் விளங்குது, பிரெட்னிசோலோன்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து தான் அவர் பாவிச்சிருக்கார். ஸோ இந்த பிரெட்னிசோலோன்னு சொல்கிறது ஸ்டெராய்ட். இந்த ஸ்டெராய்ட்னு சொல்கிறது உண்மையாக நாங்கள் ஒரு மேஜிக்கான ட்ரக்னு சொல்லலாம். எத்தனையோ உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மருந்தாக பாவிக்கப்படலாம். பட் இந்த மருந்தை சரியான முறையில் பாவிக்காததால் இதனால் வரக்கூடிய பாரதூரமான பெரிய விளைவுகள் எல்லாம் ஏற்படலாம். அதுவும் இது மாதிரி குரோனிக்காக நீண்ட நாட்களாக சரியான முறையில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பாவிக்கிறதால பல வகையான பக்க விளைவுகள் இந்த ஸ்டெராய்டு மருந்துகளால் ஏற்படுத்தப்படலாம். மார்க்கெட்டில் வந்து இது மிகவும் மலிவாக எந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் சில நேரங்களில் விநியோகிக்கப்படுது. பிரெட்னிசோன், டெக்ஸாமெத்தசோன், ஹைட்ரோகோர்டிசோன் அப்படின்னு சொல்லி குடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே மாதிரி பாவிக்கக்கூடிய க்ரீமுகளாக இருக்குது, குளோபிட்டசோல், மொமெண்டசோன் சொல்லி இருக்குது. அதே மாதிரி இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய மீத்தாப்ரெட்னிசோலோன் அதே டெப்லெட் ஃபார்ம்லேயும் இருக்குது. ஸோ இவ்வாறான மருந்துகள் எல்லாமே ஸ்டெராய்ட் தான். நிறைய அதில் வெரைட்டிகள் இருக்குது. ஸோ இந்த மருந்துகள் சரியான சூப்பர்விஷன் இல்லாமல், சரியான ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஃபார்மசியில் எடுத்து பாவிக்கிறதால இதால் பாரிய பக்க விளைவுகள் ஏற்படலாம். இது காமனாக பாவிக்கப்படுறது ஸ்கின், தோல் சம்பந்தமான நோய்களுக்கு, ரொமட்டோயிட் ஆர்த்தரைட்டிஸ், மூட்டுகள் சம்பந்தமான நோய்கள் உள்ளவங்களுக்கு, மூச்சு வருத்தங்கள் வாரவங்க, அடுத்தது சில ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ் இருக்குது. மாத்திரைகள் தொடர்ந்தேச்சியாக 3 மாதத்துக்கு கூடுதலாக பாவிக்கக்கூடிய ஒரு நோயாளியாக இருப்பார்னு சொன்னால் அவர சில விடயங்கள், அதாவது அவர உடல் நிறை, அவர ப்ரெஷர், அவர சுகர், கொலஸ்ட்ரால் அளவு, அடுத்தது கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு அவர் வைட்டமின் டி அளவு, அவர் இதில் போனில், அதாவது எலும்புகளில் வந்து ஏதாவது தேய்மானங்கள் ஏற்பட்டிருக்கான்னு சொல்லி டாக்டர்ஸால் அந்த ஸ்க்ரீன் வந்து செய்யப்பட்டு தான் இந்த மருந்துகள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் கொடுக்கப்படும். அப்படி இல்லாமல் அவர்களுக்கு விரும்பிய மாதிரி ஃபார்மசியில் எடுத்து பாவிக்கிற நேரம் இந்த மருந்துகளால் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதில் சில பக்க விளைவுகளை நான் சொல்கிறேன். நான் அவருக்கு டயபெட்டிக் உருவாகலாம், அடுத்தது கொலஸ்ட்ரால் உருவாகலாம், ஹைப்பர் டென்ஷன் உருவாகலாம், கண்ணில் வந்து கேட்ராக்ட்னு சொல்லக்கூடிய கண் பார்வை மங்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகலாம். அடுத்தது இதில் இந்த மருந்து இன்னொரு வேலை தான் இம்யூனோசப்ரசன் சொல்லுவோம் நாங்கள். அதாவது எங்களோட உடம்புக்குள்ளால் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மருந்துக்கு இருக்குது. ஸோ